அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தாய்மொழியாம் தமிழ் செம்மொழி, பழமையான மொழி, இலக்கண அமைப்புடைய மொழி, எண்ணற்ற இலக்கியங்கள், கவிதை, இசை, நாடகம், அதே வேளையில் எளிமையான மொழி, ஆழமான மொழி, இப்படிப்பட்ட சிறப்புடைய மொழி தமிழை வளர்ப்பதற்காக பொறியியல் துறையிலும் தமிழை கொண்டு வந்தார்கள். நமது தமிழ் பேரவையினர் இதை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு எங்கே மெல்ல சாகுமோ என் தமிழ்மொழி என்று நினைத்து கொண்டிருந்த வேளையிலே தமிழ்மொழியை இளமையுடன் நமது கல்லூரியிலே கொண்டு சேர்க்கிறார்கள். இத்தகைய பணியை செய்யும் நம் தமிழ்துறை ஆசிரியர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் அனைத்து மாணவர்களையும் மாணவிகளையும் நன்றியோடு வாழ்த்தி வணங்குகிறேன். இன்றைய பட்டிமன்றத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மிகவும் ஒரு இன்றியமையாத ஒரு தலைப்பு. சமூக வலைத்தளங்கள் மாணவர்களை பலப்படுத்துகிறதா பலவீனப்படுத்துகிறதா? முதலில் சமூக வலைத்தளங்கள் என்றால் என்ன? சமூக வலைத்தளங்கள் கணினியின் கண்டுபிடிப்பிற்கு பின் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர், டெலிகிராம், எண்ணற்ற சமூக வலைத்தளங்கள், இன்றைக்கி ஏஐ வளர்ச்சியில் இன்னும் அநேக சமூக வலைத்தளங்கள் வந்துவிட்டன. இந்த சமூக வலைத்தளங்களிலே நன்மைகளும் கொட்டி கிடக்கின்றன, தீமைகளும் கொட்டி கிடக்கின்றன. முதலாவது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய தீமை இந்த யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் வர்ற ஷார்ட்ஸ். இன்றைக்கி 2 வயசு குழந்தைகள் கூட அதுக்கு அடிமை. ஒரு காலத்தில் குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டணும்னா நிலாவை காட்டி கதை சொல்லி சோறு ஊட்டுவாங்க, இல்லை ஏதாவது பூச்சாண்டியை காட்டி கதை சொல்லி சோறு ஊட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டும் போது குழந்தைங்க கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தூக்கி கொடுத்துட்றாங்க. அன்றைக்கு ஆரம்பிக்கின்ற பழக்கம் இந்த குழந்தைங்க ஷார்ட்ஸ் பார்க்குறது. அதாவது எங்கள் காலங்களில் ஒரு கதைக்கு விடை தெரியணும்னா நார்மலாக ஒரு பொன்னியின் செல்வன் நாவல் எடுத்துக்கிறோங்க, 5 பாகம், ஏறத்தாழ 2000 பக்கங்களுக்கு வரும், 1800 பக்கங்கள்னு நினைக்கிறேன், 5 பாகங்கள். அந்த பாகத்தில் ஆரம்பித்து 5வது பாகத்தை முடிக்கிறதுக்கு எப்படியும் 1 மாதமாவது ஆகும். ஒரு கதைக்கு விடை தெரிகிறதுக்கு 1 மாதம் ஆகும். அதுவே திரைப்படத்தில் போய் பார்க்கணும்னா 3 மணி நேரம், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது ஒரு கதைக்கு விடை தெரியணும். ஆனால் இன்றைக்கி உங்கள் கையில் தவழ்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்டில் உங்களுக்கு ஒரு கதையை ஆரம்பித்து மெசேஜ் சொல்லி அந்த கதையை முடிச்சிடுறாங்க. அதுதான் ஷார்ட்ஸ். மருத்துவர்கள் சொல்கிறாங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பேசிக்கிட்டு இருந்தேன், மனநல மருத்துவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, சார் இந்த காலத்தில் சமூக வலைத்தளங்கள்லேயே மிகவும் தீமையானது இந்த யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் போடுற ஷார்ட்ஸ். ஏன்னா இந்த மாணவர்கள் குழந்தைங்க 10 செகண்ட் 20 செகண்டில் ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பித்து அதுக்கான விடையை கொடுத்துட்றாங்க. அது காமெடியாக இருக்கலாம், அது துக்கமாக இருக்கலாம். மிகவும் வேகமாக அவங்க ஒரு துக்கத்தையோ ஒரு சந்தோஷத்தையோ அனுபவிச்சிடுறாங்க. அடுத்தடுத்து அதாவது 10 செகண்டுக்கு ஒரு முறை, 20 செகண்டுக்கு ஒரு முறை ஒரு துக்கம், ஒரு சந்தோஷம், ஒரு உணர்ச்சி வயப்படுற சூழ்நிலைகள், இது எல்லாம் கண்டினியூஸாக ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க ஒரு 100 முறை உணர்ச்சி வயப்படுறாங்க. ஸோ இது குழந்தைங்களை மிகவும் பால்படுத்துது. இந்த மனநிலைமையில் இருக்கிற குழந்தைங்கள் வகுப்பறையில் உட்கார்ந்து ஆசிரியர்களோட 40 நிமிட பாடத்தை கேட்க முடியலை. ஸோ இது குழந்தைங்களை ரொம்ப அடிக்ட் ஆக்குது. இதுக்கப்புறம் கேம்ஸ், ஷார்ட்ஸுக்கு அப்புறம் அடுத்து பெரிய போதை ஸ்மார்ட் ஃபோனில் கேம்ஸ். ஆனால் அதே சமூக வலைத்தளங்களை நல்லதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி எத்தனையோ திருமண வலைத்தளங்கள் இருக்குது. பொண்ணு தேடுறதுக்கும் திருமண வலைத்தளம் தான், அதே பொண்ணை சீரழிக்கிறதுக்கும் திருமண வலைத்தளம் தான் யூஸ் ஆகுது. ஸோ சமூக வலைத்தளம் நல்லதா கெட்டதா? அடுத்து உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டாபிக், எங்கள் காலங்களில் காதலிக்கும் போது ஒரு பொண்ணுக்கு பின்னாடியே போகணும். அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போனால் தான் அவங்க சைக்கிள் தள்ளிக்கிட்டே போவாங்க, நாங்கள் சைட்லேயே போவோம் ரோட்டில். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போனால் தான் ஒரு கடைக்கன் பார்வை கிடைக்கும். அந்த கடைக்கன் பார்வை கிடைச்சாதான் சரி ஒரு கடிதம் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு தோணும்.
கொடுக்குற கடிதத்துக்கும் ரிப்ளை ஒரு 6 மாதம் கழித்து தான் கிடைக்கும். அப்படி காதலிச்சு அந்த காதல் கைகூடாமல் போனால் தாடி வளர்த்து தேவதாசா ஒரு காதலுக்கு 6 வருஷ காலம் ஆகும். ஆனால் இப்போ வந்திருக்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நம்பரே தேவையில்லை, பொண்ணோட நம்பர் கிடைக்கணும்னு தேவையில்லை, பையனோட நம்பர் கிடைக்கணும்னு தேவையில்லை, பார்க்குற அன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது தான். பிக்கப்பு, ட்ராப்பு, எஸ்கேப்பு, இப்படி போய்கிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்களோட வளர்ச்சியால். முதல்ல சமூக வலைத்தளங்கள் பலப்படுத்துகின்ற தலைப்பில் மாணவி அபிநயா அவர்கள் முதலாக பேச வர்றாங்க. பேசுங்க, என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். தென்னவன் மடிதவழ்ந்து நாவிலர் பாவிலர் நாவில் நடனமாற்றும் உலகெங்கும் உலா வரும் தமிழே என் உயிரே உனக்கென் முதற்கண் வணக்கங்கள். எம் கல்லூரியா பேராசிரியர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கும் எம் நடுவர் அவர்களே உங்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். சமூக வலைத்தளங்கள் அறிவை பரப்பும் சக்தி வாய்ந்த மேடையாக மாறியுள்ளன. இன்று ஒரு கல்லூரி மாணவனோ மாணவியோ வகுப்பறையில் மட்டும் பாடம் கற்கவில்லை, அவன் இணையதளத்தை பயன்படுத்தி பாடம் கற்கிறான். யூடியூப் லெக்சர், ஆன்லைன் டிஸ்கஷன், ரிசர்ச் அப்டேட்ஸ் போன்ற அனைத்தையும் உபயோகித்து உடனடியாக அவன் பாடம் கற்கிறான். சமூக வலைத்தளங்கள் சமூக சமத்துவத்தை வளப்படுத்துகின்றன. ஒரு கிராமத்தில் இருக்கும் மாணவனுக்கும் பெரிய நகரத்தில் இருக்கும் மாணவனுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே தகவல் சரிசமமாக பகிர்ந்து விட முடிகிறது என்றால் அது எதனால்? சமூக வலைத்தளத்தினால் தானே. அதனால் அது நம்மளுக்கு பயன்படுகிறதே என்று சொல்லிக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணலாம் என்று சொல்வார்கள். அது போன்றுதான் சமூக வலைத்தளத்தின் பயன்கள் தெரியாம அது தவறு என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள் எதிரணியங்கள். ஒரு மொழி கத்துக்கணும்னா அப்பெல்லாம் எங்க போவாங்க எல்லாரும்? ஒரு பேராசிரியர்கிட்டயோ இல்ல நன்கு மொழி தெரிந்தவர்களிடம் சென்று அவர்களுக்கு பணிபுரிந்து அவர்களுக்கு ஊதியம் கொடுத்து பிறகுதான் அவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது எங்கள் சமூக வலைத்தளங்களே பல மொழிகளை நொடியில் கற்றுக்கொள்கிறோம். அது எதனால்? சமூக வலைதளங்கள் தானே. இப்போ கவர்மெண்ட்டுக்கே தெரியுது சமூக வலைத்தளத்தை பற்றி. என்னவென்றால் கவர்மெண்ட் இப்போ முக்கியமான செய்திகள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல தான் சொல்றாங்க. கவர்மெண்ட்டுக்கே தெரியுது சமூக வலைத்தளம் தான் நம் அனைவரும் பலம் படுகிறோம் என்று. நம் எதிரணிக்கு தெரியவில்லை. சரி, அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம். அந்த காலத்துல புறால செய்தி அனுப்புனாங்க, கடிதத்துல எழுதி செய்தி அனுப்புனாங்க. ஆனா இப்போலாம் நொடி நேரத்துல நம்ம செய்தி அனுப்பிச்சிடுறோம் சமூக இணையதளத்தை வச்சு. நொடி நேரத்துல என்ன செய்தி அனுப்புறோம்ன்றதுதான் முக்கியம். பல செய்திகள் இருக்கு சார். அது நல்ல செய்திகளுக்கு பயன்படும் போது பலப்படுத்துது, அதே செய்திகள் கெட்ட செய்திகளுக்கு நொடி நேரத்துல பயன்படுத்துறாங்க. அதற்கு தான் நான் ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள். கத்திரிக்கோலை தையல்காரங்க கிட்ட கொடுத்தா அவங்க அழகான ஆடையாக மாத்தி கொடுப்பாங்க. அதே கத்திரிக்கோலை அழகு நிபுணர் கிட்ட கொடுங்க, அவங்க ஹேர் ஸ்டைல் அழகா செஞ்சு அழகா மாத்தி ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அனைவரையும் கொடுத்துருவாங்க. அது மாதிரி இதே ஒரு கத்திரிக்கோலை கொலைகாரன் கிட்டயோ திருடன் கிட்டயோ கொடுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? பாக்கெட்ல வெட்டி காசு எடுத்து பிப் பாக்கெட் அதெல்லாம் அடிப்பாங்க. மருத்துவர்கிட்ட அதே கத்திரிக்கோலை கொடுங்க, உயிர் காக்கும் கருவியாக அதை பயன்படுத்துவார்கள். இது போன்றுதான் ஒரு பொருளை நாம் நம் நன்மையும் தீமையும் அறிந்து செயல்படுத்த வேண்டும். அதற்கு தான் நம்மளுக்கு 6 அறிவுள்ள மூளையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் சமூக வலைத்தளங்கள் தீமையும் இருக்கிறது நன்மையும் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்தணும் என்ற அறிவு நம்மளுக்கு இருக்கிறது. அதனால் அதை நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துவோம். இதை வள்ளுவன் வழியில் பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என வள்ளுவன் மாணவர்கள் குறையில்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றதை வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார். சமூக வலைத்தளங்களில் நல்ல கல்வி ஊடகம் பயன்படுத்தினால் மாணவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். இது மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். சமூக வலைத்தளங்கள் சரியான முறையில் பயன்பட்டால் மாணவர்களை அறிவிலும் திறமையிலும் தன்னம்பிக்கையிலும் நிச்சயமாக பலப்படுத்துகின்றன என்று நான் உறுதியாக கூறுகிறேன் நடுவர் அவர்களே. எங்களுக்கே நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, நன்மையை தருகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நடுவர் அவர்களே. அருமையான பதிவு.
பலப்படுத்துகிற அணியின் பேச்சாளர் அபிநயா முதல் பேச்சிலேயே தீர்ப்பை கொடுத்துருங்கன்ட்டாங்க. அவங்க பேச்சும் சரியாக தான் இருந்தது. ஆமாம், பலப்படுத்த தானே செய்யுது, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றத அவங்க சார்பில் சொல்லிட்டாங்க. அவங்க பேச்சை கேட்கும்போது பலப்படுத்துகிற அணி தான் சரி அப்படின்னு தோணுது. இருந்தாலும் இங்கே நம்ம ஜெயமோகன் ஐயா தலைமையில் ஒரு அணி இருக்காங்க, பலவீனப்படுத்துன்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஜெயமோகன் சார் அணியிலிருந்து நித்யா அவர்களை பேச அழைக்கிறேன். மாண்புமிகு நடுவர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, எங்களுக்கு எதிராக பேச வந்திருக்கும் எதிரணி நண்பர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, உங்கள் அனைவரையும் இந்த பட்டிமன்றத்திற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தை திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். போனை சைலண்ட் மோட்ல போடாம ஃப்ரண்ட் ரோல அமர்ந்து இருக்கும் ரசிகர்களே, கொஞ்சம் கை தட்டலாமே. கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படா மெசேஜ் பண்ணுவான்னு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஃபில்டர் போட்டு போட்டோ எடுக்கலாமா இல்ல போட்டோ எடுத்து போட்டோவை ஏஐல கொடுத்து எடிட் பண்ணலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நண்பிகளே. எல்லாரும் போனை பாக்கெட்ல போட்டுட்டு ஏர்பாட்ஸையும் கழட்டிட்டு எங்க தரப்பு கருத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா இது உங்களுக்கான பட்டிமன்றம், ஆமாவா இல்லையா? ஆடியன்ஸ் ஆன உங்களுக்கு 100% ஃபன் கேரண்டி. நான் உங்க முன்னாடி என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, இந்த சமூக வலைத்தளம் நம்ம மாணவ சமுதாயத்தை பலவீனம் தான் படுத்துதுன்னு சொல்ல போறேன். இப்போ நம்ம மாணவர்கள்லாம் காலையில எழுந்த உடனே அம்மா அப்பா முகத்துல முழிக்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல முழிக்கிறது எதுன்னு சொல்லுங்க? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தாங்க. இதை உங்களால மறக்க முடியுமா? கொஞ்சம் பதில் சொல்லுங்கப்பா, முடியுமா? காலையில என்ன பண்றாங்க எல்லாரும்? எழுந்ததும் பல்லு விளக்குறாங்களோ இல்லையோ, இந்த செல்லை மட்டும் விளக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம மாணவர்கள்லாம். முன்னாடி காலத்துல நம்ம மாணவர்களுக்கெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா, என் புக்கு தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பேசுறதுக்கு யாரும் இல்லை, அதை வச்சு நான் அதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் போயிட்டு கேளுங்க, புக்கு இருந்த இடத்துல எல்லாரும் போனை வச்சு மக்கா தான் இருக்காங்க. அதுக்கு கேட்டா ஒரு டயலாக் சொல்றாங்க பாருங்க, நான் இல்லாம அது இல்ல, அது இல்லாம நான் இல்லைன்னு சொல்றாங்க. பேசாம போனையே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்படிதான் சொல்றாங்க டிரைவர் அவர்களே. கோவிலுக்குலாம் போனா என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிடுவோம். இப்ப போனா என்ன பண்றாங்க? செல்ஃபி எடுக்கிறது, எடுத்த செல்ஃபியை ஸ்டேட்டஸ்ல போடுறது, அது பண்ணிட்டு அது சாமி கும்பிடுவாங்கன்னு பார்த்தா போய் பொங்கலுக்கு புளியோதரைக்கு அடிச்சுக்கிறாங்க. நாங்க என்னமோ அந்த பொங்கலையும் புளியோதரையும் பார்க்காத மாதிரி அதை வேற ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க. இப்ப நடந்துச்சுங்க, செமஸ்டர் எக்ஸாம்னு நடந்துச்சு. அதுக்கு படிக்கலான்னு புக்கை எடுக்கிறோம், வருதுங்க நோட்டிஃபிகேஷனா வருது. சரி பார்த்துட்டு வருவோம், 2 நிமிஷம் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டா இருக்குன்னு உள்ள போனா 2 மணி நேரம் போகுது. எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. பேராசிரியர்களே, உங்க ரிசல்ட் காலி. இதனால இந்த சமூக வலைத்தளத்தினால நம்ம மாணவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? அவங்களோட மனநலம் பாதிக்கப்படுது. சமூக வலைத்தளம் எந்த அளவுக்கு ஆபத்தா இருக்குன்னு தெரியுமா ஐயா உங்களுக்கு? தெரியாதும்மா, நீங்களே சொல்லுங்க. அமெரிக்கால ஒரு பெண்மணி அவங்க வேலை பார்க்குற இடத்துல போன் பேசி அவங்களுக்கு பிரைன் டியூமர், மூளை புற்றுநோயை இறந்து போயிருக்காங்க ஐயா. யாரும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கப்பா, பயங்காட்டுறாங்க. யூஸ் பண்ணலாம், நம்ம அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, தேவையான விஷயத்துக்கு தானே யூஸ் பண்ண முடியும். நம்ம பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு நம்மளுக்கு? அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம மாணவர்கிட்ட எல்லாம் போய் கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு. எனக்கு எக்ஸாம் இருந்தா கூட பயம் இல்லை, இந்த போன் இல்லாத லைஃபை நினைச்சாதான் பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த சோஷியல் மீடியாவை நம்ம அளவா யூஸ் பண்ணா ஒரு டூல், அதுக்கே அடிக்ட் ஆயிட்டோம்னா அதுக்கு ஜெயில். மாணவர்கள் டூலை யூஸ் பண்றாங்களா இல்லை டூல் மாணவர்களை யூஸ் பண்ணுதாங்கிறது தான். அதனால சமூக வலைத்தளம் நம்ம மாணவர் சமுதாயத்தை பலவீனம் தான் படுத்துது என்று கூறி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அபிநயா பதிவுக்கு எதிர்கருத்து கொடுத்துருக்காங்க நித்யா. சுய கட்டுப்பாட்டோடலாம் இருக்க முடியாது, ஒரு மெசேஜ் வந்தால் கூட 2 மணி நேரம் அந்த ஃபோனில் நாங்கள் மூழ்கிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்
சமூக வலைத்தளங்கள் பலவீனம் தான் படுத்துகிறது அப்படின்றது நித்யாவோட வாதம். பார்ப்போம் இதுக்கு பலப்படுத்துகிற அணியில் விஜய் அவர்கள் பேச வருகிறார், என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில் உள்ள தோழிகள் அவர்கள் எங்கள் அணியை மண்ணில் புதையும் அளவுக்கு புதைத்து விட்டார்கள். ஆனாலும் செடியாக முளைத்து மீண்டும் மறுமலர்ச்சி பெறுவோம் என்று எனது வீர உரையை தொடங்குகிறேன். சமூக வலைதளங்கள் மாணவர்களுக்கு ஒன்றும் இல்லை, விஜய்னால ஃபேன்ஸ் கிளப் இருக்காங்க. இதே தான் இந்த சமூக வலைதளத்தில் இன்டர்நெட்டு கூகுள் இது இல்லாமல் எதுவும் இயங்காது என்று கூறுகிறேன். இன்டர்நெட்டு கூகுள்லாம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரம்னு சொல்லலாம். கூகுள் மேப் பொய் சொல்லாதா? கூகுள் மேப் பொய் சொல்லாதா? கோமாளி படம் பார்த்துருக்கீங்களா? கூகுள் மேப்பை சரியாக பயன்படுத்த நடுவர் அவர்களே. உதாரணத்துக்கு நீங்கள் போய் கூகுள் யூடியூப்பில் நீங்கள் உங்களுக்கு தேவைய வேண்டிய எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு சோகமாக இருக்கிறதா, சோகத்துக்கு ஏற்க ஆனந்தமான பாடல்கள் கிடைக்கிறது. வைபாக வேணுமா, அதுக்கான பாடல்களும் கிடைக்கிறது. கூகுளில் ஒரு விஷயத்தை தேடினாலும் அது இல்லை என்றே சொல்வதில்லை. ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை கூட பார்க்க முடியாது என்ற பட்சத்தில் ஆன்லைனும் பென்ட்ரைவும் இல்லாத உலகத்தை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் மைசூர்லேருந்து ஒசூர் வரையும் போகிறேன். அவ்வளோ பெரிய லாங் டிரைவ் கூட இந்த பென்ட்ரைவ் தேவைப்படுது பாட்டு கேட்குறதுக்கு. நீங்களே இந்த கொரோனா காலத்தில் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சம்பவம் நடந்துச்சு. ஊரடங்கு 144 தடை. அதில் இந்த ஆன்லைன் கிளாஸ் படிப்புக்காக பெற்றவங்க கடனோட வாங்கி நகையெல்லாம் அடமானம் வச்சு தம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தது என்ன? நீங்களே சொல்லுங்கள். ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸ்மார்ட் ஃபோன், டேப் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து படிப்புக்கு அவசியமான வலைதளங்களை இவங்க பலவீனம்னு எப்படி கூறுகிறார்கள்? இந்த காலத்திலலாம் பள்ளிக்கூடத்தில் ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க ஃபோனுக்குள்ளேயே பள்ளிக்கூடம் வந்தாச்சு. சிசிடிவி கேமரா, இன்றைக்கு ஒரு திருட்டு நடக்கணும்னா கூட அந்த சிசிடிவி கேமரா வந்து பயப்படுறாங்க. ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, திருட்டு நடக்காமல் இருக்க இந்த சிசிடிவி கேமரா இதெல்லாம் எவ்வளோ உபயோகமாக இருக்குது சொல்லுங்கள் நடுவர்களே. நல்லா கேளுங்க. இன்றெல்லாம் அந்த காலத்துலலாம் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு நாடாக ஊராக செல்கிறாங்க. ஆனால் இன்று அப்படி இல்லை. தனக்கு திறமை இருக்கிறதா ஃபோனை எடுத்துக்கொள்கிறான், யூடியூப்பா அதில் அவனுக்கு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறான். அவனுக்கு தெரிந்த நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ அதில் நல்லதை மட்டுமே பாருங்கள், நல்ல செய்தியோ அதை மட்டுமே பகிர்ந்து அவன் மூலமாக அவன் அறிவையும் அவன் திறமையை வளர்த்து கொள்கிறான். உங்களுக்கு இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் தெரியுறேன். இன்னைக்கு ஒரு புடி ஒரே புடியில் 10 கோடி சப்ஸ்கிரைபர் பிடிச்சிட்டு போயிட்டான் பார்த்தீங்களா? ஆனால் அவங்களோட ட்ரஸ்ட் நடத்துறாங்க. அவங்களுக்கு ஆதரவளித்த மக்களுக்கும் மிகவும் நன்றி அளிக்கிறேன். சமூக வலைதளங்கள் தீங்கு வராமல் ஊகிப்பது அவரவள் கையிலே உள்ளது. இன்று இரத்த தானம், அன்னதானம், கண் தானம் இவற்றை விட மிக முக்கியமானது நிதானம். அதை நிதானத்துடன் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பொங்கல் தினத்தை தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாட எனது பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல பதிவு. அது என்னமோ தெரியல, விஜய்னு பேர் வச்சாலே ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிகம். சமூக வலைத்தளங்கள் நன்மையே செய்கிறது என்று விஜய் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன கருத்திலிருந்து எதிரணி ஓடவும் முடியாது, ஒதுங்கவும் முடியாது. பார்ப்போம் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு. எதிரணியிலிருந்து பலவீனப்படுத்துகின்ற அணியிலிருந்து மோனிஷாவை பேச அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அரங்கில் நிறைந்திருக்கும் நண்பர்களே, நண்பிகளே, எங்க அணியினரின் பேச்சை கேட்டு ஆடி போயிருக்கும், அசந்து போயிருக்கும் எதிரணியினரே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். சமூக வலைத்தளங்கள் மாணவர்களை பலவீனமே படுத்துகிறது என்ற தலைப்பில் இன்று நான் பேச வந்துள்ளேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. நடுவரே அவர்களே, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆனா பேய் வருதுன்றானுங்க, பிசாசு வருதுன்றானுங்க, இதுக்கு பயந்துக்கிட்டே பிள்ளைங்கள்லாம் தூங்க போயிடுவாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆனா புது டேட்டா வருதுன்னு முழிச்சிருந்து ஃபோன் பார்க்குறாங்க. நடுவரையா, என் வீட்டிலலாம் ஒய்ஃபை இருக்குமா, அன்லிமிட்டெடு. என் பையன் தூங்குறதே இல்லை.
ஐயா, நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, விருந்தோம்பல்னு. அதில் வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு தண்ணீர், தேநீர் இதெல்லாம் கொடுத்து வரவேற்பாங்க. அது ஏன் தெரியுமா ஐயா? இல்லை, இப்போ ஒய்ஃபை பாஸ்வேர்டும் கொடுக்கணும். இப்போ வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு ஒய்ஃபை பாஸ்வேர்டும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆ, இப்போ வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கெல்லாம் வைஃபை பாஸ்வேர்டும் சார்ஜரும் கொடுத்து வரவேற்கிறாங்க. அது கூட பரவாயில்ல ஐயா. பொண்ணு பார்க்குற விசேஷம்னு ஒன்று நடக்கும். அதில் பொண்ணு வீட்டார் கேட்பாங்க, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா, சின்ன பொண்ணு நல்லா இருக்கான்னு. மாப்பிள்ளை பதில் சொல்கிறாரு, பெரிய பின் சார்ஜர் இருக்கா, சின்ன பின் சார்ஜர் இருக்கான்னு. அதனால தான் கவர்மெண்ட் இப்போ எல்லா மொபைலுக்கும் சி டைப்னு ஆக்கிட்டாங்க. நடுவரையா கூறியது போலவே பொன்னியின் செல்வன் படத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த கதையை யார் எழுதுனதுன்னு யாருக்கா தெரியுமா? மணிரத்னம். சரியா சொன்னீங்க. ஆனா அவர் தயாரிப்பாளர். எழுதுனது யாருன்னா கல்கி. இதுவே தெரியாத அளவுக்கு மொபைல் போன்ல மூழ்கி போயிருக்காங்க நம்ம மாணவர்கள். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவையா டிகிரிக்கு வந்து யோசிப்பாங்க, என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கே வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் இப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபோட்டோவை ஸ்டோரி வைக்கிறதுக்கு பாட்டு தேடுறாங்க மணிக்கணக்கில். அப்படி மாறி போயிருக்கு காலம். இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களே, இதை யார் கண்டுபிடிச்சதுன்னு யாருக்கா தெரியுமா? கண்டுபிடிச்சது மார்ட்டின் கூப்பர். ஆனால் அவரே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மேலே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன்னு. ஆனால் நம்ம எதிர்த்தரப்பில் தம்பி விஜய் இருக்காரு. அவர் காலையில் பஸ் ஏறினோடனே ஃப்ரீ ஃபயரில் ஆரம்பித்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குட் நைட் மெசேஜ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து வராமல் தூங்க மாட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். நடுவரையா அவர்களே, சாப்பாடு வாங்கினா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? கடைக்கு போய் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சாப்பாடு வாங்கினா அதை வளைச்சு ஃபோட்டோ எடுத்து அதுக்கு ஒரு 4-5 ஃபில்டர் போட்டு அதை ஒரு 50 பேருக்கு அனுப்பி அந்த 50 பேரையும் வைத்தறிச்சல் ஆக்கி அதை வந்து ஸ்னாப் சாட்டுன்ற பேரில் யூஸ் பண்ணுறாங்க. இது கூட பரவாயில்ல. ஒரு சில கூட்டம் இருக்கு, கருப்பா எதையான எடுத்து அனுப்புவாங்க. அது என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது, பார்க்குற நமக்கும் தெரியாது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வா மச்சான் விளையாடலாம், கிரவுண்டுக்கு போகலாம், கிரிக்கெட் ஆடலான்னு கூப்பிடுவாங்க. இப்போல்லாம் ஃபோன் அடிச்சு வா மச்சான் மேட்ச் போடலாம். என்ன மேட்ச்சு? ஃப்ரீ ஃபயரு, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு இப்படிலாம் இருக்குது. ஆனால் இது கூட பரவாயில்ல. இதில் வந்து ரம்மி, 11 சர்க்கிள் இந்த மாதிரி கேம்லாம் இருக்குது. முன்ன ஒரு பழமொழி இருக்குது, ஆமை புகுந்த வீடு நல்லா இருக்காதுன்னு. ஆனால் இப்போ ஆண்ட்ராய்டு புகுந்த வீடு நல்லா இருக்க மாட்டேங்குது. நம்ம சகோதரி அபிநயா சொன்னாங்க, கத்திரிக்கோள்னு ஒரு உதாரணம் சொன்னாங்க. இதில் வந்து 10% மாணவர்கள் அதை வந்து நன்மைக்கு யூஸ் பண்ணுறாங்க, 90% மாணவர்கள் தீமைக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த 10% மாணவர்களுக்காக 90% மாணவர்களை நம்ம இழக்க முடியுமா? இதுக்கு மறுப்பு தெரிவிப்பீர்களா? எனவே நடுவர் அவர்களே, இவ்வளோ தீமைகள் இருக்கும்போது சமூக வலைத்தளங்கள் எப்படிங்க ஐயா பலமாக இருக்கும்? அது பலவீனமே என்று கூறி நான் என் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவங்க பேசின மாதிரி இல்லை, நடுவரை மிரட்டின மாதிரி இருந்தது. அது எப்படி நீங்கள் பலப்படுத்துறீன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம மாணவி தாரிதா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடு கண்ட தமிழே, பாரதி தோளிலே பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கூறுகளில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழியல்ல. உன்னை உச்சரிக்கும் பொழுதே உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துகிறது என் மனம். ஆம், காலமெல்லாம் கண்டுணர்கிறேன். பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு பேச்சாளரின் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு முத்து போல் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களையும், கல்லூரி நிர்வாகி மற்றும் முதல்வர் அவர்களையும், ஆசிரிய பெருமக்களையும், முத்து முத்தாய் சிரித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களையும் அன்போடு வணங்குகிறேன். இந்த சமூக வலைதளங்கள் மாணவர்களை பலந்தான் படுத்துது அப்படின்னு நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். எதிரணியிலேருந்து அது எப்படி நீங்கள் சொல்லலாம், நாங்கள் பலவீனதான் படுத்துது அப்படின்னு பேசுவோன்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேடையில் நாங்கள்லாம் அமர்ந்திருக்கோம். எங்களை சுற்றி நிறைய ஒளி விளக்குகள், மின் விளக்குகள்லாம் இருக்குது. இந்த விளக்குகளால் எங்களுக்கு ஒளி கிடைக்கிது. இப்போது இந்த மேடையிலேருந்து ஒரு 20 அடி தூரத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒளியால் பயனில்லை. அதே போல தான் விஞ்ஞான சாதனங்களை எந்த தூரத்தில் வச்சு பார்க்கணும்னே தெரியாமல் அது மேலேயே குப்பரடிச்சு படுத்துப்பட்டு இப்போ அதுங்களுக்கு தடையாக இருக்குன்னு சொன்னால் என்ன விதத்தில் நியாயம் நடுவர் அவர்களே? நியாயமான விஷயம் தான்.
அதாவது தண்ணிக்கு மேலே கப்பல் போனால் அது உல்லாசம், அது நாங்கள் சொல்கிறது. கப்பலுக்குள்ள தண்ணி போனால் அது கைலாசம், அது அவங்க சொல்கிறது. எங்கள் அணியிலேருந்து சொன்னாங்க, ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணை தான். அதுபோல் சமூக வலைத்தளங்களை சரியாக கையாள தெரியாதவங்க சொல்கிற விஷயந்தான் தீங்குன்னு. இதிலேருந்து என்ன தெரியுது? அவங்கெல்லாம் ஆட தெரியாத கோஷ்டி. நடுவர் அவர்களே, கலாமையா இருக்கார் இல்லையா, கலாமையா அவர் சொன்னாரு 2020 இந்தியா வல்லரசாகும், 2020 இந்தியா வல்லரசாகும்னு சொன்னாராம். அவர் ஏன் 2020ன்னு சொன்னாரு? உங்க யாருக்காவது தெரியுமா? 2019ன்னு சொல்லியிருக்கலாம், 2021ன்னு சொல்லியிருக்கலாம். அவர் ஏன் 2020ன்னு சொன்னாரு? அவர்கிட்ட போய் கேட்ட போது அவர் அதுக்கு பதில் சொன்னாராம், நான் 2020ன்னு சொன்னது வருஷத்தை இல்லை, தன் தேசத்தை சேர்ந்த 20 வயது ஆண் பிள்ளைகளும் 20 வயது பெண் பிள்ளைகளும் அறிவால் இந்த தேசத்தை வல்லரசாக்குவாங்கன்னு சொன்னாராம். அதுபோல சுதந்திரம் அடைஞ்சு 78 வருஷம் ஆயாச்சு. ஆனா இப்ப கூட அந்த தெளிவு இல்லாம டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் தீங்குன்னு பேசிட்டு இருந்தா அது எந்த விதத்துல நியாயம்? இப்படிலாம் இருந்தால் நம்ம நாட்டு மக்கள் எப்போ முன்னேறுவாங்க? நம்ம நாடு தான் எப்போ முன்னேறும்? நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்களாம் இங்கே கூடியிருக்கீங்க, இதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து தனித்தனியாக இன்விடேஷன் கொடுத்தாங்க? கிடையாது. வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஷேரு, அதை பார்த்துட்டு இங்கே இவ்வளோ அன்புக்கு சேர்ந்த ஒரு கூட்டமாக நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்களே, இதெல்லாம் யாரால? இந்த சமூக ஊடகங்களால தானே. நடுவர் ஐயா, இந்த உலகத்துல 100க்கு 100% உண்மை மட்டும்தான், அதாவது நன்மை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? தாய் பாசம் அது பரிசுத்தமானது. வேற ஏதாவது? நடுவர் ஐயா, கண்டிப்பா கிடையாது. ஒரு இரவன் இருந்தா ஒரு பகல் இருக்கத்தான் செய்யும். அதுபோல நன்மைன்னு இருந்தா தீமை இருக்கத்தான் செய்யும். ஒரு சிஷ்யன் போயிட்டு அவங்க குரு கிட்ட கேட்டானா, கடவுள் தானே இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சாரு, அப்ப அவர் நன்மையை மட்டும் படைச்சிருக்கலாம்ல, எதுக்கு தீமையையும் சேர்த்து படைச்சாரு அப்படின்னு. அதுக்கு அந்த குரு இவனுக்கு எப்படி பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில சாப்பாட்டப்ப அழைச்சாராம். அழைச்சி ஒரு டம்ளர்ல மாட்டோட பசும்பாலையும் இன்னொரு கிண்ணத்துல மாட்டோட சாணத்தையும் வச்சாராம். இது ரெண்டுமே பசிக்கிட்டு இருந்துதான் வந்தது, இதுல நீ எதை வேணாலும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. சிஷ்யன் வந்து, ஐயையோ நம்ம எப்படி சாணத்தை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர்ல இருந்த பாலை மட்டும் குடிச்சானாம். அதே போலதான் கடவுள் உலகத்துல நன்மையையும் படைச்சிருக்காரு, தீமையையும் படைச்சிருக்காரு. அதுல நாம எதை எப்படி உபயோகிக்கிறன்றதுலதான் இருக்கு புத்திசாலித்தனம். எங்க ஊர் பக்கம் ஒரு சொல்வட சொல்லுவாங்க, கழுதையோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் வேற எதையோ அப்படின்னு சொல்லுவாங்க. நன்மை தீமை கலந்து இருக்கும் பொழுது நன்மை தீமையை மேற்கொள்ளுதா, தீமை நன்மையை மேற்கொள்ளுதா அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே. தீமை நன்மையை மேற்கொண்டுருச்சுன்னா மொத்தமும் தீமை ஆயிரும். உங்களுடைய எல்லா நன்மைகளையுமே இவங்க சொல்கிற தீமை மேற்கொண்டுருச்சுன்னா மொத்தமாகவே சமூக வலைத்தளங்கள் தீமை ஆயிரும்னு அவங்க சொல்கிறாங்க. ஐயா, அதில் நாம் எதை எப்படி உபயோகிக்கின்றதுல தான் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு காலத்தில் சினிமாவில் நடிக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருந்துச்சு, ஏன் இப்போ கூட இருக்குது. அதுக்கான வாய்ப்பை மொபைல் ஃபோன் எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருது நடுவர் அவர்களே. டப் ஸ்மாஷ்னு ஒன்று இருக்குது, ஏன் இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்துக்கோங்க. பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலிடா அப்படின்னு சும்மா சக்குன்னு கையில் வச்சுக்கிட்டு போடுறாங்க. எங்கள் தாத்தனும் எங்கள் பாட்டனும் சினிமாவில் ஒரு சீனு வந்துட மாட்டோமான்னு ஆசைப்பட்டே செத்து போனாங்க. ஆனால் நாங்களாம் அப்படி இல்லை நடுவர் அவர்களே. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா அப்படின்னு ஒரு நாளைக்கு எத்தனை சீன்ல நடிக்கிறோன்னு தெரியுமா நடுவர் அவர்களே. அப்போல்லாம் பாட்டு பாடுறதுக்கு பாட்டு கிளாஸுக்கு போகணும், போட்டிக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். இப்பெல்லாம் அப்படி இல்லை நடுவர் அவர்களே. ஸ்மியூல்னு ஒரு ஆப் இருக்கு, அதை போட்டு விட்டுட்டு நாங்களே ஒரு எஸ்பிபி ஆகும், நாங்களே ஒரு சித்ராவும் மேலே ஆகிறோம். நீங்க கூட ட்ரை பண்ணுங்க நடுவர் அவர்களே, நாளைக்கு நீங்க கூட ஒரு இளையராஜாவா வரலாம். ஒரு காலத்துலலாம் கண்ணதாசன் வைரமுத்துவெல்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டோம். ஆனால் இப்போ நம்ம மாணவர்களே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்னு கவிதை எழுதுறாங்க. அதுவும் எப்படி? கண்ணீரை துடைப்பது கர்ச்சீஃப், கண்ணீர் வராமல் துடைப்பது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எழுதுறாங்க நடுவர் அவர்களே. நம்ம பசுமாட்டுக்கு தண்ணி தான் வைக்கிறோம்,
அது நமக்கு பாலை கொடுக்குது. அதுபோல் பாம்புக்கு நம்ம பாலை தான் வைக்கிறோம், அது நமக்கு விஷத்தை தருது. அதே போல தான் யார் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்கிறார்களோ அதை சமூகத்திற்கு சரியாக தருவார்கள். நம் மாணவர்கள் சரியானவர்கள். நடுவர் அவர்களே, நீங்கள் முதல்ல நம்புங்க. மாணவர்கள் நல்லதை தான் பார்ப்பாங்க, நல்லதை தான் சமூகத்துக்கு தருவாங்கன்னு நம்புங்க. இப்போது நம்ம பிரச்சனை என்னென்னா, எதையுமே அடுத்தவங்க மேலே குறை சொல்லி தான் பழக்கம். அது போல தான் இப்போ நம்ம தமிழையா இருக்காரு, அவர் இந்த சட்டையை போட்டிருக்காரு. இன்னொரு 3 வருஷம் கழிச்சு அந்த சட்டை எங்கேயான்னு கேட்டா சட்டை சின்னதாயிட்டுன்னு சொல்லுவார். சட்டை சின்னதாகுமா? அதே போல தான் ஒருத்தன் குயில்கிட்ட போயிட்டு, குயிலே நீ மட்டும் கருப்பா இல்லைனா எங்கேயோ போயிருப்பேன்னு சொன்னானா. மலர்கிட்ட போயிட்டு நீ மட்டும் முள்ளா இல்லைனா நீயும் எங்கேயோ போயிருப்ப அப்படின்னு சொன்னானா. அவனை பார்த்து சொல்லிச்சான், நீ மட்டும் இந்த குறையெல்லாம் பார்க்காம இருந்தா நீயும் எங்கேயோ போயிருப்பேன்னு. அதே போல தான் இருக்கு. இப்போது நீங்கள் எங்கள் பின்னாடி இருக்கிற பேனரை பாருங்கள். அதில் என்ன இருக்குது? சமூக வலைத்தளங்கள் மாணவர்களை பலப்படுத்துகிறதா பலவீனப்படுத்துகிறதா? பலம்னு பேச வந்த நான் ஆசிரிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல போகிற நடுவரை ஆசிரிச்சுட்டு இருக்காரு. அது ஏன் சார் ஒரு பார்ட்டி மட்டும் உண்மைனே இருக்குது? இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டெக்னாலஜியோட நடுவரை விலை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கு. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டெக்னாலஜியோட நீங்கள் கை குலுக்காத வரையும் இந்த உலகத்தில் இனிமேல் சிரிக்கவே முடியாது அப்படின்றத தான் சொல்கிறேன். ஆக புத்தகத்தில் இருக்கிற முதல் பக்கத்தை மட்டும் பார்த்துவிட்டு இந்த புத்தகம் சரியில்லை அப்படின்னு நினச்சி புத்தகத்தை தூக்கி போட்டுறாம, நம் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் அதன் கடைசி பக்கங்களில் கூட நமக்கு கிடைக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு சமூக வலைத்தளங்கள் மாணவர்களுக்கு பலமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல தமிழ் வளம் பெற்ற பேச்சாளர். இங்கே பிரச்சனையே சமூக வலைத்தளத்தை நன்மையும் தீமையும் பிரிச்செடுக்க முடியலன்றதான் பிரச்சனை. அதனால் எதிரணியினர் மெஜாரிட்டியாக அதனால் தீமை தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் உங்களுக்கு பலவீனப்படுத்துகிற அணியினர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு. நடுநிலையை காக்கும் நடுவர் அவர்களுக்கும், சிந்திக்கத்தக்க வாதங்களை வைத்த எதிரணி நண்பர்களுக்கும், செல்போனிலே மூழ்கி இருக்கும் எனது அருமை நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, சமூக வலைத்தளங்கள் மாணவர்களை பலவீனம் தான் படுத்துகிறது என்று பசுமரத்தானியை போல் பதிய வைக்க எனக்கு வாய்ப்பளிப்பைக்கு நன்றியையும் கூறி எனது உரையை துவங்குகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சான்றோர்கள் சொன்ன ஒரு பழமொழியை நம்ம எடுத்துக்கலாம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஏங்க, அமிர்தமே 5 நிமிஷத்தில் 5 ஆகிறப்போ நீங்கள் 5 நிமிஷம் சொல்லி யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம்லாம் ஏமாத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் தன்னுடைய புகைப்படத்தை ஏஐ எடிட்டில் கொடுத்து நல்லா ஒயிட் கலரில் கோட் சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு கையில் ஒரு ஒத்த ரோசா பக்காவாக எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் போட்டு ஒன்றை பார்த்து தான் தடுமாறுறேன், புயல் காற்றுல பொறியாகிறேன்னு பார்க்குற எங்களெல்லாம் வெறியாக்கிக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஏஐ நிறுவனங்கள் அவங்க கொடுக்குற புகைப்படங்களை அந்த ஏஐயை ட்ரெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கங்கிறது இங்கே பல பேருக்கு தெரிஞ்சும் அதே தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த விதத்தில் யூஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னீங்கல்ல, தீமைன்னு தெரிஞ்சுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன மறுப்பு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் எதிரணியாளர்களே. ஐயா, இப்போ முன்னாடிலாம் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் கூட நீங்கள் சண்டை போடுறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 நாள் அமைதியாக இருப்போம். 3ஆவது நாள் யார்கிட்ட தப்பு இருக்குன்னு பார்த்துட்டு என்கிட்ட தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்போம். அமைதியாக இருப்பீங்க, இல்லைனா பேசி சால்வ் பண்ணுவீங்க. இப்போ இருக்க மாணவர்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் நான் பொறைய போட்டு வளர்த்த நாய் வருது என்னை கடிக்க, மனசு வரல எனக்கு வளர்த்த நாயை அடிக்கன்னு வாட்ஸ்அப்பில் கதறிக்கிட்டு இருக்காங்க ஐயா. சரி, இப்போ நடுவருக்கே ஒரு கேள்வி. இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தினர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா என்ன நினைக்கிறீங்க? பண கஷ்டமா? ஃபோன் யூசேஜ் தான் கஷ்டத்தை பற்றி கேட்குறேன். ரொம்ப கஷ்டப்படுறது மன கஷ்டம் தான். மன கஷ்டம் தாங்க ஐயா. பண கஷ்டம் கூட இல்லாமல் இருக்கா, ஆனால் மன கஷ்டம் இங்கே இருக்க மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இருக்குங்க ஐயா. அதனால் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ஆப் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேர் ஃப்ரெண்ட் ஆப்புன்னு பேரை வேற வச்சு, அது ஆப் இல்லைங்க ஐயா, ஆப்பு சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்றாங்க. இப்போ இந்த ஆப்னால தனியாக இருக்கிறப்போ பேச ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னு தன்னுடைய தகவல்கள் எல்லாத்தையுமே முகம் தெரியாத 3வது நபர்கிட்ட போய் பகிர்ந்து நிறைய ஏமாற்றங்கள் நடக்குது. பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்குன்னு தான் சொன்னாங்க, பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஐயா, தென்கொரியாவில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் அவங்க படுற படுத்து இருக்கே தாங்க முடியலங்க ஐயா.
30 வயசு இருக்கும். அந்த 7 பேருக்கும் 30 வயசுக்கு மேலே இருக்குமா? இங்கே இருக்காங்க எல்லாருக்கும் 17-18 வயசு தாங்க ஆகுது. இப்போ போய் இப்போ பிடிஎஸ் ஆர்மின்னு கை தூக்கினவங்ககிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா அவன் ஏன் ஆளுன்னு சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க ஐயா, கொழாடியில் சண்டை போடுற மாதிரி. எனக்கு ஒரு நண்பர் இருக்காங்க, மொத்தம் 3 பேர், காலையில் மத்தியானம் நைட்டு 3 பேர் ஃபோன் பேசி எனக்கு வந்து சாப்பிட்டனா இல்லையா எல்லாமே கேட்பாங்க. என்னதான் ஃபோன் பண்ணி 24 மணி நேரம் நீ சாப்பிட்டியா, எப்படி இருக்க, எங்கே இருக்க எல்லாமே கேட்டாலும் நேரில் வந்து நீ பார்த்து நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற ஒரு அன்பு பரிமாற்றம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காதுமா. சரி, எல்லா பாயிண்ட்டையும் விடுங்க ஐயா. எதிரணியில் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு நம்ம நண்பர் விஜய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன்னு உட்காந்து ரீல்ஸ் தாங்க ஐயா எடுத்துகிட்டு இருந்தார். இன்னொன்று சொன்னார் அவர், நம்ம நண்பர் விஜய் சொன்னார், நாங்கள் ஐடி கிரியேட் பண்ணி நாங்கள் வந்து நல்ல விதத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஐயா, அதுவே தெரியாமல் இன்னொரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அந்த ஃபேக் ஐடி கூட 24 மணி நேரமாக கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா. காலம் அப்படி மாறி போயிருக்கு. ஆகையினால நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சமூக ஊடகங்கள் இக்கால மாணவர்களை பலவீனம்தான் படுத்துது அப்படின்னு அடித்து சொல்லி மாணவர்களோட 3 மாக்கள், மனநிலை, மதிப்பெண், அப்புறம் மனித உறவு, இந்த 3 மாவும் பாதிக்கப்படுது, அதுவும் பெரிய அளவில் பாதிக்கப்படுதுங்கிறத முன்னோடி வச்சு தீர்ப்பை எங்கள் பக்கமாக கொடுக்கணும்னு வேண்டி நடுவருக்கு நன்றியையும் கேட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றியையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சக்தி முத்துப்பிரியா ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க, பலவீனம்தான் படுத்துது அப்படின்னு சொல்லி. அவங்களோட உரையை கேட்கும்போது ஒருவேளை சமூக வலைத்தளம் பலவீனம் மட்டும்தான் படுத்துதோ, பலமே இல்லையோ அப்படின்னு நினைக்க தோணுது. பார்ப்போம் நம்ம பேராசிரியர் அணித்தலைவர் கண்ணதாசன் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்கிறார் என்று. அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளங்கள் மாணவர்களை பலப்படுத்துகிறது என்ற தலைப்பிலே எங்கள் மாணவ செல்வங்கள் மிக அருமையான தரவுகளை எடுத்து வைத்தார்கள். நடுவர் அவர்களும் ஒரு பக்கமாக சாய்ந்து தற்போது பலவீனப்படுத்துகிறதோ என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்துவிட்டார். அது அல்ல, அப்படி அல்ல என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போது நடுவர் அவர்களுக்கு ஒரு சில தரவுகளை கொடுத்து அதற்குண்டான பதிலை அவரிடமிருந்தே பெற்று சமூக வலைதளங்கள் மாணவர்களை பலப்படுத்துகிறது என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதற்கான ஒரு சில கேள்விகள். முதலாவதாக நடுவர் அவர்களே, உங்களுடைய பிஹெச்டி மீட்டிங் எப்படி நடந்தது? சொல்லுங்கள். உங்களுடைய பிஹெச்டி வைவா எக்ஸாமினேஷன் எப்படி நடந்தது? எந்த மோடில் நடந்தது? ஆன்லைன் மோடில் நடந்ததா, ஆஃப்லைன் மோடில் நடந்ததா? நீங்கள் எந்த விதமாக உங்களுடைய தரவுகளை எடுத்து வைத்தீர்கள்? எப்படி டிபெண்ட் பண்ணி உங்களோட ரிசர்ச்சை எதன் மூலமாக டிபெண்ட் பண்ணினீர்கள்? சமூக வலைத்தளங்கள் உதவி செய்ய ஆன்லைன் சவுண்ட் ஆன்லைன் மோட். லிசன் டு திஸ். அவர் வந்து அவருடைய பிஹெச்டி வைவாஸ் எக்ஸாமினேஷன் என்பது கடைநிலை எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷனை அவர் எப்படி அட்டன் பண்ணார் அப்படின்னா ஆன்லைன் மோடில் அட்டன் பண்ணியிருக்கார். இது பலமா பலவீனமா? நடுவர்களை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். பலமா? இது பலப்படுத்தி இருக்கிறதா, பலவீனப்படுத்தி இருக்கிறதா? இது முதலாவது தரவு. இரண்டாவதாக ஒரு முக்கியமான தரவு, ஒரு சிறுவன், அவன் வயதானவன் அல்ல, 10 வயது 15 வயது அதுக்கு மேலே மேற்பட்டவன் அல்ல, அவனோட வயது 10 வயதிற்கு உட்பட்ட ஒரு சிறுவன், ரித்து ராக்ஸ் அப்படின்ற ஒரு சமூக வலைதளம், யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலில் கொரோனா காலத்தில் அவன் நிறைய நடித்தான், நிறைய விஷயங்கள், நிறைய சின்னதாக யூடியூப் சேனல்ஸை சின்னதாக வீடியோஸ்லாம் போட்டு யூடியூப் சேனலில் பதிவேற்றம் பண்ணாங்க. அதை பார்த்து நிறைய பேர் லைக் கொடுத்தாங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அதன் மூலமாக அவனுக்கு ஒரு வருமானம் வந்தது. அந்த சிறுவன் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறான் என்று கேட்டவர்களால், அவன் முக்கியமாக கார்த்தி அவர்களோடு சர்தார் என்ற திரைப்படத்தில் நடித்தான். இரண்டாவதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு ஜெயிலர் என்ற திரைப்படத்தில் நடித்தான். அடுத்ததாக லக்கி பாஸ்கர் என்ற திரைப்படத்தில் நடித்தான். இப்போது பல விளம்பரங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை தரம் இந்த சமூக வலைதளங்களின் மூலமாக மேம்பட்டு இருக்கிறது. இப்போது என்ன சொல்கிற நடுவர்களே, அவனுடைய சமூக வலைதளம் அவனை பலப்படுத்தி இருக்கிறதா, பலவீனப்படுத்தி இருக்கிறதா? நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மூன்றாவதாக அடுத்த தரவு, என்னுடைய தரவு என்னவென்றால்,
அடுத்ததாக டாடி ஆறுமுகம் என்ற தரவு. அவருடைய யூடியூப் சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலில் அவருக்கு படிப்பறிவுலாம் எதுவும் கிடையாது, அதிகமாக படிக்காத 60 வயசுக்கு மேலே ஆனவர். அவர் என்ன பண்ணார், சமையல் செஞ்சு அந்த யூடியூப் சேனலில் பதிவேற்றம் பண்ணார். அவருடைய வருமானம் இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் யாராலும் கெஸ் பண்ண முடியும்னா பார்த்தீங்க. அதற்கான தரவுகளும் உங்களிடமே இருக்கிறது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் உங்களிடமே இருக்கிறது. அதை கொண்டு பார்த்தீர்கள், அவர் இன்றைக்கு ஒரு மாதத்திற்கு 1,20,000 வரை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். நான் சொல்லுவது தவறு என்று நீங்கள் நினைத்தீர்களானால் இப்போதே செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி செக் பண்ணி பார்க்கறது கூட ஒரு பலம் தான். அடுத்ததாக ஒரு தரவு, என்னோட லேப்டாப் வந்து சரியில்லாமல் போயிடுச்சு, லேப்டாப் பழுதடைந்து விட்டது. நமது 1ஆம் ஆண்டு பேராசிரியர் ஹரிகிருஷ்ணன் அவர் வந்து அதை சரி பண்ணி கொடுத்தார். எப்படி சார் சரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டாக்கு யூடியூப் சேனல் பார்த்து சரி பண்ணேன். இப்போ சொல்லுங்க, சரி பலப்படுத்தி இருக்கிறதா பலவீனப்படுத்தி இருக்கிறதா? பலப்படுத்தி. ஆகவே எதிரணியின் பக்கம் சாய்ந்த நமது நடுவர் அவர்கள் பலப்படுத்தி இருக்கிற சமூக வலைதளங்கள் நமது வாழ்க்கையை பலப்படுத்தி இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார். ஸோ இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியரே, நான் திருமணமானவன். என் வீட்டில் மனைவியும் உண்டு, என் தாயும் உண்டு. சில நேரம் அந்த பக்கம் சாய வேண்டியிருக்கும், சில நேரம் இந்த பக்கம் சாய வேண்டியிருக்கும். 2 பக்கமும் சாய்ந்தால்தான் நான் என் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த அவையை போல பட்டாசாக பொறிந்து தள்ளிவிட்டார் பேராசிரியர் அவர்கள். அதற்கு நமது தமிழ்துறை பேராசிரியர் எதிரணியின் தலைவர் ஜெயமோகன் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார் என்று பார்ப்போம். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கினில் அது எனக்கும் தானே. அவையோர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தின் அருமை கருதி நான் நிறைய நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனாலும் காலத்தின் அருமை கருதி உங்களுக்கு சில செய்திகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எதிரணியில் இருக்கிறவங்க நிறைய பொய்யா புழுகுறாங்க. அவங்க ஒரு சீட்டை எடுத்து பார்க்கணும் முதல்ல. ஏன்னா சொல்கிறது எல்லாமே அக்கப்போராக இருக்குது. அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்படின்னா நாங்கள் சொல்ல வரோம், சமூக வலைதளங்கள் மாணவர்களை பலவீனப்படுத்துகிறதே என்று சொல்லி நாங்கள் ஆணித்தரமாய் சொல்லுகிறோம். நான் நடுவர்கிட்டருந்தே நான் என்னுடைய கேள்வியை ஆரம்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது விளையாண்டு இருப்பீங்க இல்லையா? உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி விளையாண்டீங்க? வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாண்டிங்களா? வெளியே போய் கபடி, ஆமாம், கிரிக்கெட்டு, ஒரு வேர்த்து விறுவிறுத்து மரம் ஏறி ஓடி விளையாடி வெயில் வேர்வை அப்படி தான் அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் பார்த்தா நடுவர் அவர்கள் சின்ன வயசில் ஓடி ஆடி விளையாடிய புகைப்படங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி நினச்சி பாருங்களேன், பிள்ளைங்க எங்கே போய் விளையாடுறாங்க? வீட்டுக்குள்ளேயே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பாரதியார் சொல்லியிருக்காரு, ஓடி விளையாடு பாப்பா, சொல்லுங்க, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று பாப்பாக்களுக்கு பாட்டினை அழகாக பாட்டை சேர்த்த என்னுடைய பாட்டன் பாரதி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அப்படிப்பட்ட பாட்டை இன்னைக்கு பாரதியார் இருந்தார்னா அவரே பார்த்து எங்கடா அந்த பயலுங்கள்லாம் கிடைக்கிறாங்கன்னு சொல்லி ஓடி அவங்கள விரட்டி அடிச்சிடுவார். ஏன்னா அவங்களுடைய பாட்டை பாருங்களேன். இன்னைக்கு அப்படியே என்ன பண்ணுறாங்க இவங்க, சமூக வலைதளங்கள் பலப்படுத்துகிறதே என்று சொல்கிறாங்க இல்லையா? அவங்க பண்ண அக்கப்போர் தான். பாருங்கள், நான் அந்த பாட்டை சொல்கிறேன் பாருங்க. நீ ஆன்லைனில் விளையாடு பாப்பா, ஆஃப்லைனில் இருக்காதே பாப்பா, ஃபோனில் விளையாடு பாப்பா, டேபையும் விடாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக் பார்த்துக்கோங்க, அந்த முகநூலெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஸ்டேட்டஸ், மாலை முழுவதும் பல ஃபோட்டோஸ் என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, லைக் பண்ணி உசுப்பேத்து பாப்பா. உசுப்பேத்தி தான் அன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனைக்கு காரணமே இவங்களால தான் நடுவர் அவர்களே. லைக் பண்ணி உசுப்பேத்து பாப்பா, நல்ல கமெண்ட் பண்ணி கடுப்பேத்து பாப்பா. இதெல்லாம் நல்ல கருத்தா நடுவர் அவர்களே? இதெல்லாம் எங்கள் பாரதியார் இருந்தார்னா இவங்கெல்லாம் ஓட விரட்டிடுவார். அதே போல் நிறைய சொல்லலாம் நடுவர் அவர்களே. இன்றைக்கி பயணங்கள் எடுத்துக்கலாம். பயணங்கள் நாங்களாம் அன்றைக்கி காலேஜ் படிக்கும்போது அந்த ஒரு மணி நேரம் ரயில் பயணம் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ரயில் பயணங்களை போகும்போது ரொம்ப ஒரு ஜாலியாக பேசிட்டு பசங்களோட சந்தோஷமாக இயற்கையை ரசிச்சுட்டு போவோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரன் அன்றைக்கி எழுத்தா மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் 5 மணி நேரம் பயணிக்கிறான். இப்போ ஒரு உதாரணமாக நான் எங்கள் ஊர் மயிலாடுதுறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5லேருந்து 6 மணி நேரம்.
ஆனால் அந்த நேரங்களில் நம்ம பக்கத்தில் இருக்க நண்பர்கள்கிட்ட நல்லா நிறைய நட்புகள் உருவாகும், நிறைய உறவுகள் உருவாகும். அந்த உறவுகளை பலப்படுத்துகிற விதமாக நாங்கள் பேசுவோம். அப்படி இருக்கும் பொழுது ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், தெரிஞ்சவன் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான், சென்னையில் இறங்கும் போது தான் நிமிந்து பார்க்குறான், அது வரைக்கும் அவன் மொபைல்லே நோண்டிட்டு உட்காந்துருக்கிறான். தடவுன்னு மொபைலை தடவிட்டு எழுத்த மாதிரி இருக்கேன், நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டா, டேய் நான் ஸ்டேஷனில் நீ ஏறும்போதே நான் ஏறினேன்டா, ஆனால் சென்னையில் இறங்கும் போது தான் நீ பார்க்குற அப்படின்றான். பாருங்க, அந்த அளவுக்கு உங்களுடைய சமூக வலைதளங்கள் நட்பை உறவை வளர்க்கிறதா இல்லை உறவை முறிக்கிறதா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. இதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் நீங்கள் வைத்து வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் சொல்ல நடுவர்களே. சிம்பிளாக சொல்ல, உங்கள் சமூக வலைதளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை ஒரு விளம்பரதார நிகழ்ச்சியாக தான் காட்டுது. இதுதான் உங்களுக்கு கொடுக்குற நன்மைகளா? ஒரு சின்ன ஒரு ஃபேர் லவ்லி எடுத்துக்கோங்க. ஃபேர் லவ்லிக்கு விளம்பரம் போடுறதுக்கு யாராச்சும் என்ன மாதிரி ஆளை கூப்பிட்டுருக்காங்களா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஆமாம் இருக்கு நடுவர்களே, எங்களுக்கு ஒரு ஆசைகள்லாம் இருக்கு. என்னையும் கூப்பிட மாட்டேன்றாங்க நண்பர். உங்களுக்கே இந்த நிலைமைனா எனக்கெல்லாம் பாருங்க நடுவர் அவர்களே. பாருங்க, ஃபேர் லவ்லிக்கு விளம்பரத்துக்கு கூட ஒரு அழகான பொண்ணை தான் பார்த்து என்ன பண்ணுறான், தேடுறான். பாருங்க, அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணு ஃபேர் லவ்லி யூஸ் பண்ணியிருக்காது, ஆனால் 7 நாட்களில் பளிச்சிடும் மென்மை. இதை பார்த்து நம்மளால் என்ன பண்ணுறோம், 7 நாளில் வெண்மையாயிடும்னு சொல்லிட்டு அதை வாங்கி தடவுன்னு தடவி அது இந்த பிள்ளைங்கள்லாம் அதை வாங்கி போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆவி மாதிரியே ஒரு பூதம் மாதிரியே வெளியில் வந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? அனுபவம் பேசுதோ? அனுபவம்லாம் இல்லை நடுவர் அவர்களே. நமக்கு இதுதான், நமக்கு இயற்கை. நாங்கள் எப்பவுமே இயற்கையோடு சார்ந்து இருக்கிறோம் நடுவர் அவர்களே. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா இதனாலேயே ஒரு மன உளைச்சல். எங்கே அந்த நாட்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி பொய்யா புழுவிட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க, சிகப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் கூட அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், பொய் சொல்ல மாட்டீங்க, நல்ல தீர்ப்பு எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிற மாதிரி வச்சுப்போம். சிகப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு அன்றைக்கி ஆரம்பித்தாங்க. அதுவே காலப்போக்கில் என்ன பண்ணுறான், சிகப்பாக இருந்தவன் தான் அழகு, சிகப்பாக இருக்கவன் தான் ஜெயிக்க முடியும், சிகப்பாக இருந்தால் தான் மரியாதை கிடைக்கும், சிகப்பாக இருந்தால் தான் வேலை கிடைக்கும், சிகப்பாக இருந்தால் தான் கல்யாணமே நடக்கும்னு சொல்கிறாங்க நடுவர் அவர்களே. அது மட்டுமா, சிகப்பாக இருந்தால் தான் சினிமாவில் ஒரு ஸ்டாராக கூட போகலாம். அப்போ மண் மக்கள் எம் இனம் அப்படின்னு பேசுகிற மக்கள் எல்லாம் இன்னைக்கு இப்போ பார்த்துங்க, நடிகர்னு சொன்னோடனே உதாரணத்துக்கு நம்ம இங்கே இருக்க விஜயை பற்றி பேசுவோம். இங்கே இருக்கிற விஜய்ன்னு சொன்னோடனே எல்லாரும் ஊன்னு எல்லாம் இளைஞர்கள்லாம் கத்துறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கூட அந்த விஜய்க்கு கூட ஒரு ஆக்டர் வந்தால் சிகப்பாக தான் பார்த்து போடுவாங்க. அப்போ கருப்பாக இருக்கிறவங்களாம் யார், இழிச்சவாங்களா தலைவரே? சொல்லுங்க. எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நான் சொல்கிறது ஹீரோயின், நீங்கள் சொல்கிறது ஹீரோ எப்போவுமே கருப்பாக தான் இருப்பார் நடுவர் அவர்களே. நடிகரை நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா, நம்ம நம்புகிற நடிகர்கள் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க நம்புகிறோம், ஆமாம் தானே? ஆனால் அந்த நடிகர்களை வச்சு தான் உங்கள் நகையை இங்கே வந்து அடகு வைங்கன்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சமூக வலைதளங்கள் பண்ணுற சேட்டைகள் நடுவர் அவர்களே. இங்கிலீஷ் பேச ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த ஆப் வந்ததுக்கப்புறமா இப்போ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பேசுகிறவன் தான் மரியாதை, இப்படிலாம் சொல்லி உங்கள் சமூக வலைதளங்கள் தான் இன்றைக்கி ஏமாற்று கருத்துக்களை சொல்லி கொண்டு இருக்குது. ஆங்கிலம் பேசுவது உயர்வல்ல, ஆங்கிலம் பேசுவது அறிவல்ல, அது ஒரு சின்ன ஒரு திறமை, அதே அறிவு என்று சொல்லி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள் நடுவர் அவர்களே, இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்தது உங்களுடைய சமூக வலைதளங்கள். இதனால் மன உளைச்சல் தான் எல்லாருக்கும். உங்களுடைய சமூக வளங்கள் தான் பொய்யை வளர்க்கும் ஒரு களமாகவே காணப்படுகிறது. உங்களுடைய சமூக வலைதளங்கள் தான் களியாட்டத்தின் கூடாரமாகவே இருக்குது, உறவையே அழிக்கின்ற ஒரு 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 தளமாகவே காணப்படுது. அது மட்டும் இல்லை, நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்கிறேன். எல்லாருக்கும் ரீசெண்டாக தெரிஞ்ச திருத்தணி சம்பவம் தெரியும். ஒரு வடமாநில ஒரு இளைஞனை ரீல்ஸ் போடுறாங்களாம். இவங்க ஹீரோயின் ஆகணுமா, ஹீரோ ஆகணுமா, அவங்கள ஹீரோவாக காட்டுறதுக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்தி திருத்தணி சம்பவத்தில் ஒரு வடமாநில தொழிலாளி பாருங்க வள்ளலார் சொல்லியிருக்காரு, வாடியை பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறாரு. மனிதநேயம் தாண்டி உயிர் நேயம், மனிதனை சக மனுஷனா நீ மதி, அதுக்கப்புறம் மற்ற உயிர்களை பாரு. ஆனால் இவங்கள பாருங்க, இந்த ரீல்ஸ் மோகத்தால் ஒரு திருத்தணியில் ஒரு வடமாநில தொழிலாளியை வெட்டுறாங்க. 4 மாணவர்கள், அவங்க வயசு பார்த்திங்கன்னா 17-18 மாணவர்கள் பண்ண வேலை 17-18 தான். நடுவர் அவர்களே இங்கே பாருங்கள், இப்போ கூட உண்மையை சொல்ல விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பெல் அடித்து ஊசு பேத்திட்டு இருக்கிறாங்க. எனவே
அந்த இளைஞன் கதறுகிறான், 24 வயசு இளைஞன் கதறுகிறான். அவனை வெட்டி 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 ரத்தங்கள் சிதற, அவனுடைய சதை பிண்டங்கள் அங்கே செவுத்தில் அங்கே செவர் அடிக்க அவன் கதறுகிற அந்த காணொலியை எல்லாரும் பார்த்துருப்போம். இதுதான் உங்களுடைய ரீல்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குதா? ஆரோக்கியம் என்றாலே உடல் நலம், ஆனால் ஆரோக்கிய பிரசாத் என்றால் சிந்தனைக்கு ஆரோக்கியம், சொல்லுக்கு சுத்தம், தீர்ப்புக்கு இனிப்பான பிரசாத் என்பதுதான் பொருள் இன்றைக்கு. ஆனால் நீங்கள் அதே போல இந்த சொல்லுக்கு சுத்தமாய் ஆரோக்கிய பிரசாத் என்றால் பட்டிமன்றத்துக்கே இனிப்பு தீர்ப்பை வழங்குபவர் என்று தான் அர்த்தம். எனவே இந்த சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏராளமாக இருந்தாலும் நாங்கள், அதாவது பொங்கலை ஒரே நிமிஷம் சொல்கிறேன், பொங்கலை தை மாதத்தில் தான் கொண்டாடுவாங்க. நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை, நாங்கள் பார்த்ததை, நாங்கள் கற்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் நிச்சயமாக இந்த தை மாதத்தில் நல்ல ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்குவீர்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு நல்கிய கல்லூரிக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது பேராசிரியர் ஜெயமோகன் சரவெடியாக பேசிட்டார். மற்றவங்க பேசுனதெல்லாம் கேட்காம இவர் பேசுனதை மட்டும் கருத்தில் எடுத்துக்கிட்டோம்னா உண்மைதான், சமூக வலைத்தளங்கள் மாணவர்களை பலவீனம்தான் படுத்துக்கிறன்ற ஒரு முடிவுக்கே வந்துட முடியும். அவ்வளவு சிறப்பாக பேசிட்டு போயிட்டார். நானும் ஏதேதோ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இப்போது பலவீனப்படுத்துகிற அணியின் தலைவர் பேசினதுக்கப்புறம் நானே ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளே வந்துட்டேன். இந்த மாதிரி குழப்பம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நமது கல்லூரியில் ஒரு வகுப்பறையில் இன்றைக்கி ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம். அந்த கருத்து கணிப்பில் என்னென்ன பலம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக நல்ல அறிவு கிடைக்குது, எங்களால் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆன்லைன் வகுப்புகள் எங்களால் புது புது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்புகள் படிக்க முடியுது, எங்களுடைய பாடங்களுக்கான வீடியோஸுக்கு சந்தேகங்கள் வரும்பொழுது யூடியூப்பில் வீடியோவில் போய் பார்க்குறோம், வீட்டில் இருந்து வெளியே ஒரு கால் டாக்ஸியில் போகிறோம் அப்படின்னா அதை எங்கள் வீட்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு செக்யூராக ஃபீல் பண்ணுறோம். உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் உடனடியாக செய்திகள் சுட சுட வருது. கூகுள் மேப் மூலமாக உலகத்தில் இந்தியாவில் எந்த மூலைக்கும் சுலபமாக போயிட்டு வர முடியுது. ஆன்லைன் புத்தகங்கள் எங்களால் ரெஃபர் பண்ணி படிக்க முடியுதுன்னு ஒரு சர்வே கொடுத்தாங்க பலம்னு சொல்கிறவங்க. அதே வகுப்பறையில் பலவீனம்னு சொல்கிறவங்க, எங்களுக்கு சமூக வலைத்தளங்களால் குறுக்கீடுகள் அதிகமாக இருக்குது, டிஸ்டார்ஷன், ரொம்ப குறுக்கீடுகள் இருக்குது, ஹெல்த்து ஸ்பாயில் ஆகுது, பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்குறதுனால அதிகமாக பேசுகிறதுனால ஹெல்த்து ஸ்பாயில் ஆகுது, தவறான நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் கிடைக்குது, ஸ்கேமால் பாதிக்கப்படுறோம், ஆன்லைன் மோசடிகள் நிறைய நடக்குது, எங்களுடைய தனித்தன்மை ப்ரைவசி பாதிக்கப்படுது, ஹேக்கிங் மூலமாக எங்களுடைய பணங்கள் ஃபோட்டோக்கள் திருடு போகுது, சமூக வலைத்தளங்களுக்கு அடிக்ட் ஆகிடுறோம், எங்களால் நிம்மதியாக தூங்க முடியலை, ஒரு மெசேஜ் சவுண்ட் வந்தால் கூட எடுத்து பார்க்குறோம், அடுத்து 2 மணி நேரத்துக்கு தூங்க முடியலை, படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை, குறிப்பாக குழந்தைங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க, ஃபோட்டோஸை மாஃப் பண்ணி தப்பாக வெளியே விடுறாங்க. இதெல்லாம் ஒரு வகுப்பறையில் நாம் எடுத்த சர்வே. ஏறத்தாழ இதே கருத்துக்களை தான் 2 பக்கமும் பேசினாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது கல்லூரியில் நடிகர் விஜய் சேதுபதி கல்லூரி ஆண்டு விழாவுக்கு வரும் பொழுது நாங்கள்லாம் உட்காந்து யோசித்தோம். முதல்வரும் நாங்கள் எல்லோரும் உட்காந்து யோசித்து இவர் வரும்போது ஏதாவது சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி ஒரு கல்லூரிக்காக ஒரு ஆப் டெவலப் பண்ணலான்னு கல்லூரியிலேருந்து ஒரு 4 இன்டலெக்சுவல் ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணி 3 மாதம் நேரம் கொடுத்து அந்த 3 மாதமும் அவங்க இரவு பகலாக உழைச்சி கல்லூரிக்காக ஒரு அருமையான ஒரு ஆப் ரெடி பண்ணாங்க. நடிகர் விஜய் சேதுபதி மூலமாக நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வீட்டில் என் பொண்ணு சொல்கிறா, டாடி என்னோட 5th ஸ்டாண்டர்டுக்கு நான் ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்கேன், நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து. வித்தின் ஒரு 6 வருட இடைவெளியில் அன்னைக்கு நாங்கள் 4 இன்டலெக்சுவல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு ஆப் ரெடி பண்ணோம். ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களோட வளர்ச்சியால் ஒரு மாத காலகட்டங்களில் 2 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிகள் அதே ஆப்பை அதை விட சிறப்பாக செய்திருந்தார்கள். ஸோ இப்படி பார்க்கும்போது ரொம்ப பலமாக தெரியுது.
சமூக வலைத்தளங்கள் வர்ற நாட்களுக்கு முன்னாடி எல்லா காரியங்களும் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, ஒரு எச்சரிக்கை கோடு இருந்துக்கிட்டே இருந்தது, ஒரு எச்சரிக்கை சத்தமும் இருந்து கொண்டே இருந்தது. அந்த எச்சரிக்கை கோட்டை மீறும் பொழுதெல்லாம் மனிதன் தவறு செய்கிறான், மனிதன் அடிமையாகிறான். ஒரு நாள் தர்மன், அந்த காலத்தில் அரசர்கள் நகர்வலம் போவாங்க. தர்மன் நகர்வலம் போனானா மாறு வேஷத்தில், பார்க்குறவங்கெல்லாம் நல்லவங்களாக இருந்தாங்களாம். துரியோதனன் நகர்வலம் போனானா பார்க்குறவங்கெல்லாம் கெட்டவங்களாக இருந்தாங்களாம். ஏன்னா துரியோதனன் கெட்டவன், அவன் பார்க்குறவங்கெல்லாம் கெட்டவங்களாக இருந்தாங்க. தர்மன் நல்லவன், அவன் பார்க்குறவன்லாம் நல்லவனாக தெரிஞ்சான். அதே மாதிரி தான் இந்த அணியினர், பலப்படுத்தின அணியினர், நாங்கள் சமூக வலைத்தை பலமாக தான் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. அதனால இவங்களுக்கு சமூக வலைத்தளம் பலமாகவே தெரிகிறது. இவங்க பலவீனப்படுத்துதுன்னு பார்க்குறாங்க, அதனால இவங்களுக்கு சமூக வலைத்தளம் பலவீனமாகவே தெரிகிறது. துப்பாக்கிகளில் சிறந்த கண்டுபிடிப்பு AK-47. இந்த AK-47ல் ஒரு இராணுவ வீரன் பயன்படுத்தினா அது நாட்டை காப்பாற்ற முடியும். அதையே ஒரு தீவிரவாதி பயன்படுத்தினா எண்ணற்ற உயிர்களை அழிக்க முடியும். வெடிமருந்துகளில் சிறந்த வெடிமருந்து RDX அமோனியம் நைட்ரேட். நல்ல காரியங்களுக்காக, சுரங்க தேவைக்காக பயன்படுத்தினா நல்ல ரோடுகள் கிடைக்கும், நல்ல நாட்டோட முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அதையே தீவிரவாதிகள் கையில் கிடைச்சதுன்னா நாச காரியங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ சமூக வலைத்தளங்கள் நல்லதா கெட்டதா என்று நம்ம தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி அதை பயன்படுத்துகிறவங்க நல்தன்மையோடு இருக்காங்களா, கெட்ட தன்மையோடு இருக்காங்களா? ஒரு பாட்டு இருக்கு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாரையும் நல்ல குழந்தைங்களா பார்க்குறேன். ஏன்னா பிறப்பில் எந்த வேறுபாடும் கிடையாது, பிறப்பில் எந்த ஜாதியும் கிடையாது, பிறப்பில் எந்த மதமும் கிடையாது, பிறப்பில் அனைவரும் நல்லவர்களே. அந்த நல்லவர்கள் நல்லவர்களாகவே இருந்தால், ஒரு இராணுவ வீரனை போல இருந்தால், அந்த சமூக வலைத்தளம் அவனுக்கு ஒரு AK-47 மாதிரி தன்னோட நாட்டை காக்கிறதுக்கு இராணுவ வீரர் யூஸ் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு நல்லவர்களுக்கு சமூக வலைத்தளம் வளர்ச்சிக்காகவும், அதே கெட்டவர்கள் அந்த சமூக வலைத்தளம் பயன்படும் பொழுது அந்த சமூக வலைத்தளம் கெட்டதுக்காகவும் பயன்படுது. ஆனால் இதே சமயத்தில் நல்லவர்கள் கையில் இருக்கும் சமூக வலைத்தளம் நன்மைக்காகவும் பலப்படுத்துறதுக்காகவும், அதே சமூக வலைத்தளம் கெட்டத்தன்மையோடு இருக்கிறவங்க கையில் போகும்போது பலவீனப்படுத்துறதாகவும், சிறுவர்களுக்கு நன்மை எது தீமை எது என்று பகுத்துணர தெரியாதனால சிறுவர்களுக்கு அது வேண்டாம், சமூக வலைத்தளம் அது அவங்களை பலவீனம் தான் படுத்தும், அதனால் அந்த சமூக வலைத்தளம் சிறுவர்களுக்கு அதை ஒதுக்கிட்டு உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு, உங்களை மாதிரி நல்லவர்களுக்கு நீங்கள் அந்த சமூக வலைத்தளங்களை நல்தன்மையோடு பயன்படுத்தும் போது, திருக்குறளை எழுதின திருவள்ளுவரோட தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து சொல்கிறோம், நல்லவர்கள் கையில் நல்ல சாதனங்கள் கிடைக்கும் பொழுது அது நன்மைக்காகவும், அதே தீயவர்கள் கையில் கிடைக்கும் போது தீமைக்காகவும் பயன்படுது. சமூக வலைத்தளம் உங்களை மாதிரி நல்ல பிள்ளைங்களுக்கு நல்லதுக்கு எதுவாகவே இருக்கும், பலப்படுத்துகிறது என்று தீர்ப்பு கோரி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.